ॐ श्रीशैले सदया मात्रं धीवत्याग्नि गुणार्णवम् इति इन्द्रप्रवणं वन्ध्ये रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयाम्यामनुबुध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मभ्यामोगतस्थ इतराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रबध्ये माता पिता युवतयस्तनया विभूति सर्वं यदेन नियमेन मसन्वयानाम् आद्यस्ति न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्पदङ्घ्रिवलं प्रणमामि मूर्ध्ना भूतं ततश्च मगदाग्वयपठ्ठनाथ श्रीभक्तिसागरकुलशेखरयोगिवागान् भक्ताङ्गुरेव परकालयतीन्द्रमिश्रां श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् उल्लङ्घसुन्धोसलिलं सलीलं यशोकभग्निं जनकात्मजायां वादायते तदाविलङ्घां मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वादात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनामवराणने। ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் நாம் 21வது ஸ்கந்தத்தை சர்க்கத்தை பூர்த்தி செய்து 22 பிரவேசிக்க உள்ளோம். இன்னைக்கு ராமருடைய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. வசிஷ்டர் ஆக்ஞையின்படி தசரத மகாராஜா ராமனையும் லக்ஷ்மணனையும் காட்டிற்கு விஸ்வாமித்ர மகரிஷியோடு அழைத்து செல்ல உத்தரவிடுகின்றார். அப்படி விஸ்வாமித்ர மகரிஷி 15 மைல் அர்த்த யோஜனம் கத்வா அங்கே போய் அவர் சொல்றார், ராமா வத்சராம அப்படின்னு சொல்லி கட்டி தழுவிக் கொள்கின்றார். அவருக்கு பலா அதிபலா என்ற வித்தைகளை எல்லாம் உபதேசிக்கின்றார். இப்ப சரையு நதிக்கரையை தாண்டி அவர்கள் சென்று விடுகிறார்கள். அப்படி சென்ற ராமனும் லக்ஷ்மணனும் இரவு பொழுது அன்று பர்ணசாலை எதுவும் இல்லை, அங்கேயே காட்டிலேயே தங்க நேரிடுகின்றது. ராமனுக்கு தனியாக ஒரு தர்பாசனம், லக்ஷ்மணனுக்கு ஒரு தனியாக தர்பாசனம் விட்டு விஸ்வாமித்ர மகரிஷி அவர்கள் இருவர்கள் அருகிலேயே துகில் கொள்கின்றார்கள். மறுநாள் காலையில பிராத்தகால சந்தியாவந்தனம் பண்ணணும், சூரியோதயம் வரப்போறது. உடனே விஸ்வாமித்ர மகரிஷி என்ன பண்றார், ராமனை எழுப்புவதற்காக போகின்றார். அங்கே லக்ஷ்மணனை காணவில்லை. லக்ஷ்மணனை காணும், ஐயோ லக்ஷ்மணனை காணுமே, இது என்னடா இது பொறுப்பா போச்சு. நம்ம கேட்டது தசரத மகாராஜா கிட்ட ராமன் தான், இவரை தான் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீன்ற மாதிரி லக்ஷ்மணனை கூடிய அனுப்பிச்சாரு. இப்ப லக்ஷ்மணனை காணுமே, எங்கன்னு தேடுறார் விஸ்வாமித்திரர். குழந்தைய காணும், அஜ்ஜோன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுன்ட்டு அவர் ஓடி வந்து பார்க்கிறார். கடைசியில பார்த்தா லக்ஷ்மணன் இளையபிரான் தானே, அவர் மேல ராமன் படுத்துட்டு இருக்கானாம். ராமன் லக்ஷ்மணனை அப்படியே கட்டி அணைத்து படுத்து கொண்டிருக்கின்றான். இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஆதிசேஷன் மேலே எப்படி விஷ்ணு சயனக்கோலத்தில் இருக்கின்றாரோ அது போல இருக்கிறது அப்படின்னு சொல்லி உடனே அவருக்கு ரொம்ப பூரிப்பு வந்து, இதை நான் ஒரு நாள் காலையில பார்த்ததுக்கே எனக்கு இவ்வளவு சந்தோஷம் இருக்கே. நித்தியம் நித்தியம் கௌசல்யா தேவியோடைய திருமகனான ராமபிரானை கௌசல்யா தேவி அனுபவித்து வருகின்றாளே, அவளை நான் என்னவென்று சொல்வேன்னு சொல்லி ஒரு பாட்டு சொன்னார். இது ஊருக்கே ஃபேமஸ், உலகத்துக்கே ஃபேமஸான ஒரு ஸ்லோகம். நித்தியபடி இன்னைக்கும் திருப்பதி தேவஸ்தானத்துல தீத்தியில காலையில போடுற பாட்டு தான். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். 23வது சர்க்கத்துல போய் பார்த்தீங்கன்னா, பிரபாதாயாம் து சர்வார்யாம் விஸ்வாமித்ரோ மகாமுனிஹி அப்யபாசகா குத்ஸ்தம் ஷயானாம் பர்வசந்தரே. அந்த குழந்தைகளை பார்த்த உடனே அவர் என்ன பண்ணாரா, ஐயோ இந்த குழந்தைங்க 2 பேரும் தூக்கிட்டு இருக்காளே, இவா 2 பேருக்கும் சந்தியாவந்தனம் போன்ற கைகரிங்க எல்லாம் செஞ்சு வைக்கணுமே அப்படின்றதுக்காக சூச்சகமான ஒரு ஸ்லோகம் சொல்றார். இதுக்குள்ளார பெரிய இந்த ஸ்லோகம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் இதுல இருக்க பெரிய தாத்பரியம் உங்களுக்கு தெரியாது.
அதனால சொல்றேன். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமாக்னிகம் அப்படின்றார். கௌசல்யா பாருங்க எப்படி சொல்லணும், தசரதனின் புத்திரனே ராமச்சந்திரா அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். அவர் என்ன பண்ணிட்டார், கௌசல்யா சுப்ரஜா அப்படின்ட்டார். அப்ப கௌசல்யின் திருவயிற்றில் உதித்தவனே, ஏன்னா மண்ணு புழுகள் கௌசல்யா அப்படின்னு குலசேகரார் வரும் பாரு. அதுல ஒரு சூச்சகம் இருக்கு. ஏன்னா ராமபிரான் இப்படி ஒரு நாள் நான் அவன் ஆதிசேஷத்தில் சயனத்தி கொண்டு இருப்பது போல லக்ஷ்மணன் பிரான் மேலே அனுஜனாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் மேலே அப்படியே சயன கோலத்துல காட்சி கொடுக்குறானே, இந்த கோலத்தை கௌசல்யா பிராட்டி நித்தியமும் அனுபவித்து வருகின்றாளே, அதனால் சொன்னார் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா. இப்ப இந்த இடத்துல இன்னொரு இது இருக்கு பாருங்க, ரொம்ப வித்வான்கள்லாம் மட்டும்தான் இதை அனுபவிக்க முடியும். இதுல பாத்தீங்கன்னா யார் கர்த்தவியம் இல்லை. கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. ஓகே, சந்தியா வந்து எழுந்துக்கோ. உத்திஷ்ட நரசார்தூல புலிகளின் சிரேஷ்டமானவனே. ஏன்னா அவரு அப்படி புலி மாதிரி அந்த உடம்பு சிங்கம் மாதிரி இருக்குன்னா அதுக்குன்னு வாழு கையெல்லாம் இல்லை. ஆனா அந்த மாதிரி சத்திய பராக்கிரமனாக இருக்கக்கூடியவன். கர்த்தவியம் தெய்வமாங்னிகம். அந்த இடத்துல மம கர்த்தவியமா துவம் கர்த்தவியமா பவான் கர்த்தவியமானே சொல்லவே இல்லை அந்த இடத்துல. அதனால இப்ப தவ கர்த்தவியமா மம கர்த்தவியமான்னு தெரியாததுனால இதை ரெண்டா வச்சுக்கலாம். கோவிந்தராஜ் இதற்கு வியாக்கியானம் பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா, எப்படி அதுனா விஸ்வாமித்ர மகரிஷி சொல்றார், எப்பா நீ வந்து பரமாத்மான்னு எனக்கு தெரியும், சுத்தமான அப்ராகிருத திருவேணி ஆனவன், உனக்கு வந்து எந்த விதமான கர்மங்களும் இல்லை, நீ அகர்மாவாக இருக்கக்கூடியவன். ஆனால் எங்களுக்கெல்லாம் கர்த்தவியம் இருக்கின்றது. மம கர்த்தவியம் துவம் உத்திஷ்ட அப்படின்னு வச்சுக்கலாம் முதல் இல்லை. ரெண்டாவது இப்படி வச்சுக்கோங்க, நீ எப்படியாக ஒரு அவதாரமாக இருந்தாலும் நீயும் அனுஷ்டானங்களை எல்லாம் செய்ய வேண்டும். ராமானுஜ சுவாமிகள் 120 வயது அடைந்த வயோதிக பருவத்திலும் காவேரி நதிக்கரையில போய் அர்க்கிய பிரதானம் கொடுத்துட்டு இருந்தார். அப்ப எவ்வளவு பெரிய மகானா இருந்தாலும் சரி நித்திய கர்ம அனுஷ்டானத்தை விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் அந்த இடத்துல சொல்றார். ஓகேங்களா? அதே போல இங்கேயும் சொல்றார், உன்னுடைய கர்த்தவியத்தை விட்டுடாமல் காயத்ரி ஜபம் சந்தியாவந்தனம் போன்ற தெய்வ காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் அப்பா. அதற்காக சொல்கின்றேன், நீ உத்திஷ்ட துவம் உத்திஷ்ட அப்படின்றத மாதிரி வச்சுக்கலாம். இன்னொன்னு, நீ 2 பேரும் எழுந்தாதானே தேவர்கள்லாம் இருக்காங்க, இந்திரன் வருணன் வாயு குபேரன் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காளே, அவளுக்காக நீ எழுந்திருப்பா அப்படின்றா. இதை தான் இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்திலையும் நம்ம சாதிக்கிறோம், திருப்பதியிலையும் சாதிக்கிறோம். உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமாங்னிகம் அப்படின்னு சொல்றார். இப்ப ஏன் அப்படின்னா ஆபஸ்தம்ப ஸ்துதியில சொல்றா, மாத்ருதேவோ பித்ருதேவோ பவ. இது வேதத்திலையும் இருக்கிறது எல்லாமே. மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ அதிதி தேவோ பவ அப்படின்னு. ஏன்னா அவளுக்குன்னு விகிதகரமான ஒன்று இருக்கு. சத்திரியனா இருந்தாலும் பிராமணனா இருந்தாலும் சூத்திரனா இருந்தாலும் அவர் யாரா இருந்தாலும் அவளுக்குன்னு ஒரு நிமித்தம், அவளுக்குன்னு ஒரு நித்தியகரமாக இருக்கு. அந்த நித்தியகரம அனுஷ்டானத்தை விட்டுறக்கூடாதப்பா, அதற்காக நான் சொல்கின்றேன், நீ எழுந்துரு அப்படின்றார். இப்படி சொல்லி உடனே இந்த குழந்தைங்க 2 பேரையும் அவர் என்ன பண்றார், சித்தாசிரமத்துக்கு கூட்டிட்டு போறார். இப்ப அதுக்கு முன்னாடி என்னன்னா, இகவாசபரோ ராம சுகம் வத்ஸ்யமகியானிஷம் தேஷாம் சம்வாததாம் தத்ர தபோ தீர்க்கேன சக்ஷுஷா. தீர்க்க சக்ஷுஷா அவர் விஸ்வாமித்திரர் தான் எடுத்து வந்த அத்தனை திவ்யாபரணங்களை எல்லாம் திவ்ய ஆயுதங்களை எல்லாம் ராமனுக்கு தந்து அவருக்கு நிறைய ஆயுதங்களை எல்லாம் கொடுக்குறார். இப்ப தாட்டகான்ற அந்த வனத்துக்கு அவங்க பிரவேசிக்கின்றாங்க. 24வது சர்க்கம் பாருங்க. அந்த இடத்துல தாட்டகான்ற வனத்துக்கு பிரவேசிக்கும் போதே அங்க இருக்கிற தீய சகுனங்களை எல்லாம் பாக்குறாங்க. உடனே ராமர்கிட்ட அந்த குழந்தைங்க 2 பேரும், அதனால விஸ்வாமித்ர மகரிஷி அழகா சொல்றார், இந்த தாட்டகான்ற வனம் எப்படியாப்பட்டதுன்னா, சவனம் கோரம் சங்காஷம் திருஷ்டுவா நிருபவர் வராத்மஜ. இந்த கோரமான இந்த வனத்தை பாரப்பா ராமா, இந்த இடத்துலதான் ஒருத்தி இருக்கா, அவ பேர் யாருன்னா தாட்டகா நாம பத்ரம் தே பாரியா சுந்தஸ்ய தீமதஹ மாரீச்சோ ராட்சச புத்ரா யஸ்யாஸ் சக்ரபராக்ரமஹ
இந்த சுபாகு மாரீச்சன்னு 2 பேர் இருக்காவா, அவ 2 பேரும் தாட்டகாவுடைய குழந்தைங்க, இவங்க எல்லாம் தான் ஒன்னா சேர்ந்துட்டு எங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறா அப்படின்னா. இதை கேட்ட உடனே ராமன் சொன்னா, கவலைப்படாதீங்கோ, நான் உங்களை காப்பாத்துறேன், அதுக்கு தானே நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர்களுடைய அம்புகளை எடுத்து அந்த வில்லில் பூட்டி கையில் AK-47 பிளாக் கேட்ஸ் மாதிரி விஸ்வாமித்திர மகரிஷி இப்போ அப்படியே பிடிச்சிட்டு கூட்டிட்டு போறா. விஸ்வாமித்திர மகரிஷி வரார், 2 பக்கமும் 2 குழந்தைங்களும் பிளாக் கேட்ஸ் மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கா. அப்படி வந்துட்டே இருக்கும்போது இந்த தாட்டகையோட இதுவை பத்தி சொல்லிட்டு இருக்கார். அப்படி சொல்லி முடிச்சுட்டு இருக்கும் போதே தாட்டகா வந்துட்டாலாம். ஐயோ, யாரும் என் பேரை கூப்பிட்டாலே அப்படின்னு சொல்லி வந்துட்டாலாம். அவ 26வது சர்க்கத்துல பாருங்க. உடனே அந்த தாட்டகா வந்த உடனே இவர் நினைச்சாராம், ஓ இந்த தாட்டகை நம்ம வதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ முதல் சண்டை போடுறோமே, ஒரு பொண்ணை போய் சாவடிக்கணுமா, பெண் பிள்ளைகள்லாம் சாவடிக்க கூடாதே, அது ஸ்திரீ ஹிம்சை பண்றதுக்கு சமமாயிடுமே அப்படின்னு நினைச்சாராம். உடனே விஸ்வாமித்திர மகரிஷி ராமனை பார்த்து சொன்னாராம், கவலைப்படாதே, இவ பெண்ணே கிடையாது, இவ கோரமான பற்களை உடையவள், அப்புறமா இந்த குழந்தைகளை எல்லாம் அடித்து சாப்பிடுபவள், அதனால் நீ அவளை வதம் பண்ணறதுல தப்பே இல்லப்பா அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லுவா. இதனால்தான் என்னமோ தெரியல, ராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் ரொம்ப ஒரு ஒத்துமை. என்னன்னா, ராமனும் சரி கிருஷ்ணனும் சரி முதல்ல இவா 2 பேர் பெண்களை தான் வதம் பண்ணா. ஏன்னா நமக்குள்ளார இருக்கிற தீய சக்தி, அது மாயா அப்படின்றது, அந்த மாயையை உடைக்கிறதுக்காக தான் இந்த இது. அதே மாதிரி தாட்டகா உடைய பசங்களான சுபாகு மாரீச்சன்னு 2 பேர் சொன்ன பாருங்கோ. அவ யாருன்னா காமம் குரோதம். இந்த காமமும் குரோதமும் வராமல் இருந்தால் மாயையில் நாம் மாட்ட மாட்டோம். இதுதான் இதோடைய தாத்பரியம். நமக்கு எப்பவுமே தாத்பரியம் தான் முக்கியம். ஸோ இந்த மாயை எதில் மீன்ஸ் எதில் அப்படியே கவர் பண்ணி இருக்குன்னா காமக்ரோதங்கள். ஏன் சுவாமி உங்க இஷ்டத்துக்கு நீங்க சொல்லலாமன்னா, பகவத்கீதையிலையும் கண்ணனம்பரான் சொல்கின்றான் அழகாக, காமயேஷ குரோதயேஷோ ரஜோ குணசமுத்பவ மகாசனோ மகாபாப்மா புத்தியேன மிக வைரினம் அப்படின்னு சொல்றார். அப்ப என்னன்னா, காமக்ரோதங்களினால் தான் இத்தனையும் நடக்கின்றது. அப்ப இந்த காமம்னா ஆசை, குரோதம்னா கோபம். இந்த காமக்ரோதங்களில் இருந்து தான் அத்தனையும் துவங்கின்றதப்பா. அதை நீ தடுத்து விட்டால் மாயையில் மாட்டிக்கொள்ள மாட்ட மாட்டாய் அப்படின்னு சொல்றார். இத கம்பநாட்டாழ்வார் ரொம்ப அழகா சொல்றார். 374 ஸ்லோகால ராமன் ஒரு பெண்ணை போய் கொள்ளணுமா அப்படின்னு நினைக்கிறாராம். அதுக்கு எப்படி அவர் ராமன் நினைச்சிட்டு இருக்காருன்னா, அண்ணல் முனிவர்க்கு அது கருத்து எனின் ஆவி உன் என வடிகை தொடுகிலேன் உயிர்க்கே தொழிலெழும் வினை தொழில் தொடங்கியுள்ளோம் பெண் என மனத்திடை பெருந்தகை நினைத்தாய். Don't think she is a lady, so because of that you will not no I will not kill her அப்படின்னு சொல்லாத. விஸ்வாமித்திரர் சொல்றார். உடனே ராமன் நினைப்ப அப்படியே விஸ்வாமித்திரர் பதம் பிரிச்சு காமிக்கிறார். தீது என்னுள்ளவை யாவையும் செய்து எமைக்கோது என்னும் உண்டிலர் இத்தகையே குறையாது என்று எண்ணுவதற்கு இக்கொடியாலையும் மாது என்று எண்ணாதோ மணிப்புனியாய் அப்படின்றார். 376வது ஸ்லோகம். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, நான் சொல்ற அந்த ஸ்லோகா நம்பர்லாம் நீங்க நோட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதை வச்சு பின்னாடி நீங்களே ஒரு காலக்ஷேபம் கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி இந்த விஸ்வாமித்திர மகரிஷி சொல்ற, ராமனே நீ அவனை பெண் என்று நினைக்காதே, அவள் பெண்ணே கிடையாது, பிசாசு. ஏன்னா இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சருடைய லைஃப்லையும் இருக்கு. அவர் ஒரு பெரிய வித்வானை சந்திக்கிறார், அவர் வித்யாசாகர். அப்போ கேட்குறார், வித்யாசாகர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, உனக்கு கல்யாணம் ஆயிருத்தான்னா திருமணம் ஆயிருத்துன்றார். உடனே அவர் சொல்றார், உன்னுடைய மனைவி வித்யாமாயியா அவித்யாமாயியா? ஏன்னா எல்லாருக்குமே இது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அம்மாவோ மனைவியோ அக்காவோ தங்கையோ, இப்போ பெண்களாக இருந்தால் நீங்கள் அப்படியே ஆண்களை வச்சுக்கோங்க, அவங்க நமக்கு உங்களுக்கு மாயை. உடனே நம்ம இல்லை இவங்க உடனே நீங்கள் ஏன் சுவாமி பெண்களை மட்டும் இப்படி தாக்குறீங்கன்னு நினைக்காதீங்க. பெண்கள்னா ஆண்கள், ஆண்கள்னா பெண்கள். மோஸ்ட்லி வேதத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, வேதத்தை மீன்ஸ் எழுதினவாலாம் ஆண்களாக இருக்கிறதுனால அவங்க உடனே பெண்களை பற்றி, சப்போஸ் பெண்கள் எழுதியிருந்தால் அவங்க ஆண்களை பற்றி சொல்லியிருப்பா, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அவர் சொல்கிறா, தீது எல்லாத்திற்கும் தீதாக இருக்கக்கூடியவள். அப்போ இவங்க இந்த மாயை சக்தியை நாம் எடுத்து விட்டோம் என்றால் நம் உலகம் முழுவதும் நாம் நன்றாக, மாயையிலிருந்து நம்ம தப்பிக்க முடியாது. ஆனால் அந்த மாயை எதில் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டோம் என்றால் அட்லீஸ்ட் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர். ஸோ அட்லீஸ்ட் வி ஷுட் நோ வேர் இட் இஸ்.
ஓகேங்களா? அந்த பாயிண்ட்காக சொல்றாவ. உடனே அவர் சொல்ற உடனே ராமர் சொல்றார் விஸ்வாமித்திரரை பார்த்து, பித்ருவச்சன நிர்தேஷாத் 26வது ஸ்லோகம் தாட்டகாவதத்துல 2வது ஸ்லோகமா சொல்றார். பித்ருவச்சன நிர்தேஷாத் பித்ருவச்சன கௌரவாத் வச்சனம் கௌஷிககஸ்யேதி கர்த்தவ்யம் விஸ்ரங்ககயா. விஸ்வாமித்திர மகரிஷியே, நீங்க சொல்லுங்கோ, அதுக்காக நான் கண்டிப்பாக ஆணை பண்ணுவேன். நீங்கள் இவங்க பெண்ணானே அப்படின்னு நினைக்காதப்பா அப்படின்லாம் நீங்கள் இது பண்ண வேண்டாம். நான் எப்படியாக இருந்தாலும் தாட்டகாவை இருப்பேன்னு சொல்லி உடனே ராமர் என்ன பண்ணார், சோகம் பித்ருவச்சன ஸ்ருத்வா சாசனாத் பிரம்மவாதினஹ கரிஷ்யாமி ந சந்தேக தாட்டகாவதமுத்தமம். உடனே தாட்டகையை வதம் செய்வதற்காக ராமன் தன்னுடைய அந்த தனுஷில் வில்லினை பூட்டினான். பூட்டி எப்படி பண்றான்னா, ஏவம் ப்ருவானோ ராமோது தாட்டகா கோரமுச்சிதா. அப்படியே ஒரே அம்பா நேர தாட்டகாவுடைய மார்பை அந்த குறி பார்த்ததாம், அவளுடைய பிராணனை எடுத்து விட்டதாம். உடனே இது விஸ்வாமித்திரர் வாயிலாக வால்மீகி மகரிஷியே சொல்றார், காமரூபதரா சத்ய கிருத்வா ரூபான் அநேகஷஹ யஜ்ஞ விக்ஞகரி யக்ஷி புராவக்தே மாயையா. பாருங்க, அங்கேயே சூட்சமா சொல்லிட்டார். அவள் மாயையுடைய வம்சத்துல இருக்காப்பா, அவளை சொல்லி தப்பில்லை, அவாக்குள்ளாரையும் நல்ல இதுதான் இருக்கு. ஆனா அவள் மாயையில மோகின்னுட்டு இங்க இருக்கிற ரிஷிகளுக்கெல்லாம் இது எத்தனையோ ரிஷிகளை குவித்து கொண்டிருக்கின்றாளே, அவளை எப்படி நீ நல்லவன் சொல்றது? அதனால துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலகன் எடுத்து, பகவானே உன்னுடைய கர்த்தவியம் தானே, அதனால் சொல்கின்றேன், நீ எங்களை காத்தருள் அப்படின்னு ஒன்று ராமர் தாட்டகாவை வதம் செய்கின்றார். இதை கம்பநாட்டாழ்வார் சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்றார். 385வது ஸ்லோகத்துல, சொல்லொக்க கடிய வேகம் சூடுச்சரம் கரிய செம்மல் அல்வொக்கும் நிறைத்தால் மேல் விடுதல் வயிற்குன்ற கல்லொக்கும் நெஞ்சில் தகாது அப்புறம் கையன்று கல்லால் புல்லார்க்கு நல்லோர்க்கு சொன்ன பொருள் என போயிற்றே அன்றே அப்படின்னா. இந்த தாட்டகாவுக்கு ராமன் அம்ப வச்சிருந்தான். விஸ்வாமித்திரர் பார்த்தார், ஓகே இஸ் கீப்பிங் இஸ் போ அண்ட் ஆரோ கரெக்ட்லி ஆன் த பொசிஷன். ஆனால் அடுத்த செகண்ட் பார்த்தா போவை காணும். ஐயோ என்னடா அது அம்ப காணாம போயிடுது அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரன் நினைச்சாராம். அது தாட்டகையுடைய இதயத்தை பிளந்து அதை 2 கூறா போட்டு முக்தி கொடுத்துட்டாலாம். இப்ப நிறைய பேர் நினைப்பா தாட்டகாவை ராமர் வதம் செஞ்சுட்டா. ஆக்சுவலி வதம் செய்யல, மோட்சம் கொடுத்துட்டாரு. ஏன்னா ராமர்கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ராமருடைய அம்பு எல்லாமே கஸ்டமைஸ்டு. அந்த ராமருடைய அந்த அம்போடைய எட்ஜில் போய் பார்த்தீங்கன்னா ராம அப்படின்னு எழுதியிருக்கும். ஸோ இது யாரை போய் தாக்குதோ, ராமர் ரொம்ப புத்திசாலி. அவர் என்ன பண்றாரு பாருங்க, எல்லாருக்கும் முக்தி கொடுக்கறதுக்காகவே வந்திருக்காரு. அவர் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் இல்லை துஷ்ட நிகிரகம் பண்றாரு. ஆக்சுவலி துஷ்டங்கள் எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுக்கறதுக்காக பரிபாலனம் பண்ணறதுக்காகவே வந்திருக்காரு. இந்த தாட்டகா அசுர இதுவில் இருந்தாலும் அவளுக்கு பாருங்க எவ்வளோ பெரிய இது, ராமர் கையால் இறக்கணுன்றதுக்காக அவள் என்ன பண்ணிட்டா, ராமரை பார்த்து ஐயோ என்னை காப்பாற்ற ரட்சிக்க மாட்டாயா அப்படின்னு நினைச்சாலாம். உடனே ராமர் சொல்றதோ என் பானம் வருகின்றது, என் நாமம் வருகின்றது அப்படின்னு சொல்லி அவருடைய நாமத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுத்தார். உடனே அந்த நாமம் இதயத்துல உள்ளார போச்சு. இந்த சரீரம் நிலையற்றதம்மா அப்படின்னு சொல்லி சரீரத்தை தள்ளிர்த்து ஜீவாத்மா பரமாத்மாவோட ஐக்கியம் சேரணும்ன்றதுக்காக அந்த ஆத்மாவை முக்திக்கு அடைய விட்டது அப்படின்னு சொல்லுவா. ஏன் சுவாமி நீங்க பார்த்துன்னு சொல்லிட்டே இருக்கலாமனா, இதுக்குதான் சரணாகதியுடைய இதுல சொல்லும் போது சொல்லுவா, யார் ஒருவர் இறக்கும் தருவாயில் எதை நினைக்கின்றார்களோ அதுவாக மாறுகின்றார்கள் அப்படின்னு. இப்ப எம் பாபி ஸ்மரண்பாவம் தெஜந்தந்தே தன் கலையபரம் தந்தமே வைதி கவுந்தையே சதா தத்பாவ பாவிதாக அப்படின்னு கீதையிலையும் கண்ணன் நண்பரம் சொல்லியிருக்காங்க. அதே போன்று இங்க ராமன் என்ன பண்ணிடுறான், அவங்க எப்படி இறக்க போறாங்க, அந்த இறக்குற நேரத்துல என்னுடைய தாரக மந்திரத்தை அவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்களுக்கு முக்தி கிட்டோம்ல, அதற்காக ராமன் என்ன பண்ணிடுறான், அவங்களுக்கு முக்தி கொடுக்கணும்ன்றதுக்காக பியூட்டிஃபுல்லா சொல்றான். இதுதான் கம்மநாட்டார் சொல்றார், சொல்லொக்கும் கடிய வேகம் சுடுசரம் கரிய செம்மல் அல்லொக்கும் நிறத்தால் மேல் விடுதல்லும் உயிர் வயிற்றுக்குன்ற வைர குன்ற கல்லொக்கும் கண் நெஞ்சில் தகாது. அது என்ன ஆயிருந்தா, அவளை ஒரு குத்தி நெஞ்ச பிளந்து பின்னாடி பக்கமா போயிட்டு திரும்ப ராமருடைய அம்பரா துணி இருக்கும்ல அதுல போய் உட்காந்துருத்து. அப்படி ஆபட்ட சத்தியபராக்கிரமம் நிறைந்த வீரனாக இருந்தவர் ராமன். ஏன் என்றால்
நல்லோர் சொல்ல பொருள். நம்ம ஒரு நல்லவர்கள் யாருன்னா ஒரு நல்ல சொல்றோம். கம்பநாட்டார் எப்பவுமே கம்பேரிசன் ஒரு கம்பன் வார் எங்க குருநாதர். அதே போல நம்ம ஏதாவது நல்லது வார்த்தைங்க சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அதை எல்லாருமே ஏற்றுக்க மாட்டா. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவா. அது போல இவ பண்ணா அப்படின்றா. 27வது சர்க்கம் பாருங்கோ. இப்ப ராமருக்கு விஸ்வாமித்ர மகரிஷி நிறைய அஸ்திரங்களை எல்லாம் கொடுக்குறார். என்னென்ன அஸ்திரங்கள்லாம் கொடுத்தார் அப்படின்றது ஒரு பெரிய லிஸ்ட் போட்டிருக்கார். 27வது சர்க்கம் முழுக்க அங்கதான் அப்படிதான் இருக்கு. அஸ்திரம் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் சஸ்திரம். அது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இருந்தாலும் அடியேன்னு சொல்லிடுறேன். அஸ்திரம் அப்படின்னா அது நார்மல் ஒரு அம்பு, வில்லு, கேடயம், கண்ணு அது மாதிரி இருக்குது. சஸ்திரம் அப்படின்றது அந்த அஸ்திரத்தை மந்திர பிரயோகம் பண்ணி சாசன விதி பிரகாரம் சாஸ்திரத்தை கூட்டி அதில் செய்தால் அந்த அஸ்திரம் சஸ்திரமாக மாறுகின்றது. எப்படின்னா ஒரு அம்பை எடுத்துருக்கேன், அந்த அம்புல நாகா மந்திரத்தை சொன்னீங்கன்னா அது நாகாஸ்திரம், கருட மந்திரத்தை சொன்னீங்கன்னா கருடாஸ்திரம், வாயுடைய மந்திரத்தை சொன்னீங்கன்னா வாயுவாஸ்திரம். அந்த அஸ்திரத்துக்கு மேலே போய் அந்த தேவதைங்கள்லாம் வந்து அமர்ந்துருவா. அப்போ என்ன ஆயிடும்னா அது சஸ்திரமாக மாறிவிடும். சாசனா ஸ்திராயதே சாஸ்திரம். அந்த சாசனத்தை அவர்கள் மேலே உருப்போட்டதால் அதற்கு சஸ்திரமாகின்றது. அப்படி அவர் எதெல்லாம் கொடுத்தாருன்னா, முதலே நம்ம பார்த்தோம் பலா அதிபலான்னு 2 மந்திரத்தை கொடுத்துட்டார். அது மட்டும் இல்லாம தண்ட சக்கரம், கால சக்கரம், விஷ்ணு சக்கரம், சைவம், சூலகரம், கட்கம், தர்ம பாஷம், பாஷம், அக்ஞாஸ்திரம், அஸ்திரம், கௌஷாஞ்சம், கடுகம், அதிராத்திரம், கந்தர்வமாத்திரம் அப்படின்னு ஏகப்பட்ட ஆயுதங்கள்லாம் கொடுக்குறார். இப்படி எல்லாத்தையும் கொடுத்து மானவாஸ்திரம் இதெல்லாம் ஏன் கொடுக்குறாருன்னா, இப்ப இந்த தாட்டகைய பாருங்கோ, கொன்ன மாரீச்சன் சுபாகுன்னு 2 பேர் வர போறா. அவங்க கூட எல்லாம் ராமன் சண்டை போடணும். அப்ப அவங்களுக்கு இதெல்லாம் தேவை. இப்ப மாயையை யாருன்னா தீண்டனேல்னா நமக்குள்ளார முதல்ல என்ன வரும்னா காமமும் கோபம் வரும். அந்த காமக்ரோதங்களை எல்லாம் நாம் தகர்த்த வேண்டும் என்றால் அந்த ராமனின் நாமத்தை நாம் சொல்ல வேண்டும். இதுதான் இதோடைய தாற்பயம். வெறும் தாட்டகாவாதம் அப்படின்னு எல்லாரும் நம்ம சொல்ற மாதிரி தாட்டகாவாதம் அது யாருக்கும் தெரியாது இல்லை, ராமாயணம்ன்றது உங்களுக்கு புரியாதது கிடையாது. ஆனா அதுல இருக்கிற தாற்பயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ 27வது சர்க்கத்துல 16வது ஸ்லோகம் பாருங்க. பிரதிக்ஷ நரசார்தூல ராஜபுத்திரம் மகாயஷः தபசாம் நரசார்தூல சௌமனம் ச மகாபலம். இப்படி அவர்கள் என்ன பண்ணுற, ராமனும் லக்ஷ்மணும் சேர்ந்து சத்தியபராக்கிரமாக இருந்து கொண்டு போய் சண்டை போடணும்னு போடுறா. 28வது சர்க்கத்துல இந்த காமமும் கோதமும் சேர்ந்து வருகின்றார்களாம். யார் ரூபத்தில் என்று மானீச்சன் சுபாகு அப்படின்றவா மாரீச்சனை மானவாஸ்திரத்தை கொண்டு 100 யோஜனைக்கு துரத்தி விட்டுட்டார். கடலில் விழுந்து அவன் மாயமானாக மாறி ஓடியே போயிட்டான். ஏன் அப்படின்றது பின்னாடி நான் சொல்றேன். சுபாகுவை ஆக்னேய அஸ்திரம், ஏன்னா இப்பதானே விஸ்வாமித்ர மகரிஷி என்னென்ன அஸ்திரம் எல்லாம் கொடுத்தாருன்னு 27வது சர்க்கத்துல பார்த்தேன். அந்த வாயவாஸ்திரத்தை கொண்டு கொன்று விட்டார். ஓகேங்களா? இது ஏன்னா இந்த மாரீச்சன் பின்னாடி வேணும். அவர் பகவான் வந்து ஸ்கிரிப்ட் போட்டு தான் இங்க வர்றார். இப்ப மாரீச்சனை இங்கேயே கொண்டுட்டாருன்னா அவரால் என்ன பண்ண முடியாதுன்னா பின்னாடி மானாகி இவன் மாற முடியாது. அப்ப சீதா பிராட்டியை கவர்ந்து செல்றதுக்கு ராவணனால் வர்றது கஷ்டமாயிடும். அதனால அவர் என்ன பண்ணிட்டார், மாரீச்சா நீ என்னுடைய ரோல்ல இன்னும் நடிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக மாரீச்சனை ஓட்டி விட்டார். எப்படி 100 யோஜனை. இதுதான் பின்னாடி இருக்கிறவெல்லாம் சொல்றா. இவர் என்ன பண்றாரு, மாரீச்சன் அவரு அங்கிருந்து ஓடி எங்க இப்ப வந்து தண்டகாரண்யத்துல இருக்கா அந்த இடத்துல இருந்து ஓடி அவர் சித்திரக்கூட்டம் அப்படின்ற நகரத்துக்கு வந்தார். சித்திரக்கூட்டம்ன்றது இப்ப இருக்கிற இடம் எங்க, சிதம்பரம். ஓகேங்களா? அதுக்கு பக்கத்துல தான் திரிகூட்ட பர்வதம் அப்படின்ற ஒரு மலை இருக்கு. அந்த மலைக்கு இன்னைக்கு பேர் என்னன்னா திருச்சிராப்பள்ளி அப்படின்வா. அந்த திருச்சிராப்பள்ளி தான் திருக்கூட்ட மலைன்வா. அந்த மலையில தான் உட்காந்து அவர் தபஸ் பண்ணதா சொல்லுவா. அந்த இடத்துல இருந்து தபஸ் பண்ண போறது தான் ராவணன் கூப்பிடுறான், திருப்பியும் அவர் மானா வரார் அப்படின்றதுக்காக. இன்னொன்னு இதுக்கு கோவிந்தராஜர் ரொம்ப சுவாரஸ்யமா ஒன்று சொல்றார். ஏன் மானவாஸ்திரத்தை கொண்டு மாரீச்சனை 100 யோஜனைக்கு துரத்தி விட்டார் அப்படின்னா, மாரீச்சன் தாடகையுடைய மூத்த மகன். இப்போதுதானே அம்மா இறந்தா, அம்மாவுக்கு ஈமக்கடங்கள்லாம் பண்ணணும்ல. அப்ப ஈமக்கடங்கள்லாம் பண்ணணும்னா மூத்த பிள்ளை வேணும். அதனால என்ன பண்றார், குரு சொன்னார், அதுக்காக அந்த 2 துஷ்ட சக்திகளையும் நீக்கணும். அப்ப அவர் உடனே என்ன பண்றார், அதே போல நம்மளுடைய பிலசாபிக்கலி பார்த்தீங்கன்னா காமம்
குரோதத்தை நாம் அழிக்க வேண்டும். ஆனால் காமத்தை நம்மால் அழிக்க முடியாது. அந்த காமத்தை, ஆசையை பகவானின் ஆசையாக மாற்றிவிடு. அதனால தான் மாறிச்சு அங்கே ஓட்டி விட்டார். 100 யோஜனைக்கு தள்ளி வச்சார். அது என்ன பண்ணிடுத்து, திருக்கூடமலையில போய் தபஸ் பண்ண ஆரம்பிச்சுடுத்து. அதனால தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த சக்தி அதுக்கு கிடைச்சிடுத்து. அதே போல நாமும் ஆசைகளை எல்லாம், இப்ப நமக்கு ஆசை இருக்கு, ஐயோ எனக்கு இப்போ சுண்டல் சாப்பிடணும்னு ஆசை இருக்கே அப்படின்னா அந்த சுண்டலை சாப்பிடு, அந்த ஆசை தப்பில்லை. ஆனால் அதை பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணி சாப்பிட்டேன்னா அது என்ன ஆயிடுத்து, பிரசாதமாக மாறி போயிடுத்து. சுவாமி எனக்கு தயிர் சாதம் தத்தியோன்னு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, தப்பில்லை சாப்பிடப்பா, ஆனால் நீ மட்டும் சாப்பிடாத, பகவானுக்கு வச்சுட்டு சாப்பிடு. அப்போ என்ன ஆயிடுத்து, சாதா சாதம் பிரசாதமாக மாறி போயிடுத்து. அப்போ காமத்தை நாம் யாரும் வெல்ல முடியாது. அதற்கு பதிலாக அந்த காமத்தை நாம் பகவானிடம் செலுத்த வேண்டும். இதுதான் சைக்காலஜில இன்னைக்கு சொல்ற, வெஸ்டர்ன் சைக்காலஜில எவ்ரி ஆக்ஷன் ஹேவ் எ ரிப்பல்சிவ், ஸோ இஃப் யூ சப்ரஸ் your desire, it will burst out in another way. So instead of that, take diversion or deviate your desires அப்படின்வா. அதே தான் இங்கே ராமாயணத்தை சொல்கிறா. அவள் வெஸ்டர்னில் இங்கிலீஷில் டஸ் புஸ்ன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அதை ஒற்றுந்து போகுமாகண்டி இன்னைக்கு நம்ம இருக்கிற கலியுகத்தில் எப்போ ராமாயணத்தில் இப்படிலாம் இருக்கப்பா அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ஓ அப்படியா சுவாமி அப்படின்னு தான் கேட்குறா. நம்ம என்ன பண்ணுறது, காமரூபம் காமருச்சிம் மோகனம் மாரணம் ததா ராம பிராஞ்சலயோ பூத்வா பபூவான் மதுர பாஷினஹ அப்படி சொல்லி ராமர் என்ன பண்றார், அவர் இந்த தாட்டகாவுடைய இதுவை கொன்று மாரீச்சனை 100 யோஜனை மானவாஸ்திரத்தினால் ஓட்டுவித்து சுபாகுவை கொன்று அவர் அங்கே செல்கின்றார். இப்ப இந்த ராமர் என்ன பண்ணார் இதற்கு மேலன்றத இனி வரும் சர்க்கத்துல தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டாவே பார்த்துட்டோம். 28வது சர்க்கம் வரைக்கும் அனுபவிச்சுட்டோம். அதனால் நாளைக்கு நம்ம இதை தொடர்ந்துடணும். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே.